ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா 90s கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருந்தாங்க அரிசி வடை வீடு ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எனக்கு இது ரொம்ப ஃபேவரட். யார் யாருக்கு இது ரொம்ப ஃபேவரட்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் பாருங்களேன். இன்றைக்கி ஒரு சூப்பர் ரெசிபி செய்ய போகிறோம். இது என்னோடய ஃபேவரட் ரெசிபியும் கூட. என்னன்னு கேட்டிங்கன்னா, அரிசி மாவு அடை நம்ம ஈஸியாகவே செஞ்சிடலாம். பசங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்கூல் போயிட்டு வரும்போதெல்லாம் எங்கள் அம்மா ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது எனக்கு ரொம்ப அதிகமாகவே செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா இது என்னோடய ஃபேவரெட்டு. அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாவு போட்டுக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி காலைல டிஃபன் எல்லாருக்குமே நான் இது தான் செய்ய போகிறேன். அதனால் மாவு வந்து நம்ம 1.5 கப் எடுத்துக்கலாம். 4 பெரிய கப்பில் உங்களுக்கு எத்தனை பேர் வீட்டில் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு தேவையான மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அதோட சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம், ஏன்னா ஜீரண சக்திக்காக. அதுக்கு அடுத்தது தேங்காய் இருக்கு இல்லையா, தேங்காவை ரொம்ப சின்ன சின்னதாக நொறுங்க நறுக்கிடணும். பச்சை மிளகாவும் அதே மாதிரி நறுக்கி அதோட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து நம்ம பிள்ளையாக போடுவாங்க, மீடியம் சைஸில் அந்த கொழுக்கட்டைக்கு போடுவாங்களா அந்த மாதிரி தான் போடுவாங்க. பசங்களுக்கு வந்து பல்லு மெல்ல முடியாதுன்ற காரணத்தினால நான் சீவிருக்கேன். சீவிட்டு துருவி போட்டோம்னா கொஞ்சம் பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அது தனியாக எடுத்து வைக்க மாட்டாங்க. அதுக்காக தான் இது இப்படி பண்ணியிருக்கேன். நம்ம எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம முருங்கைக்கீரை போடும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராகவே இருக்கும். அந்த காலத்தில் இருக்கிறவங்களாம் கேவுர் மாவுலாம் செய்வாங்க. அது கேவுர் மாவில் செஞ்சால் பசங்களுக்கு சாப்பிட பிடிக்காது. ஏன்னா அது ஒரு கலரு டிஃப்ரெண்ட்டில் இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் சாப்பிட்டு தயங்குவாங்க. அரிசி மாவில் செஞ்சோம்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதோடு சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதை லைட்டாக இப்போ அதை கிளறி விட்டுட்டு இது நம்ம ஃபுல்லாக எல்லா பக்கமும் வெங்காயம், கீரை, தேங்காய், பச்சை மிளகாய் எல்லாம் எல்லா பக்கமும் மாவில் போகிற மாதிரி நம்ம நல்லா கிளறணுன்னா எல்லா பக்கமும் போயிடும். அப்போ நம்ம தண்ணி ஊற்றி பேசும்போது நம்மளுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். அது பச்சை மிளகாய் பழுத்தது சரிங்களா. இப்போ எல்லாமே நல்லா பண்ணியாச்சு. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து பசஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா அதிகமாக தண்ணி ஊற்றினா தண்ணி அதிகமாகிடும். அரிசி மாவுன்றதுனால நம்ம மீடியமாக தான் தண்ணி ஊற்றி பசிக்க முடியும். ஏன்னா தண்ணி அதிகமாக இழுக்காது அரிசி மாவு வந்து. நீங்கள் ஒரு வாட்டி இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். நிறைய பேர் ட்ரை பண்ணுவீங்க, எனக்கும் தெரியும். ஆனால் இது என்னோட ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு, ரொம்ப ஃபேவரட்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி இது செஞ்சாங்கன்னா போதும். வரும்போது நம்மகிட்ட ஸ்கூலுக்கு போகும்போதே நம்மகிட்ட சொல்லிவிட்டுருவோம், அம்மா வரும்போது எனக்கு இது செஞ்சு வைமா அப்படின்னு சொல்லிவிடுவேன். கரெக்டாக அம்மா மாவு எல்லாமே ரெடி பண்ணியிருப்பாங்க. நான் வந்தோடனே எனக்கு எதுவும் சுட கொடுப்பாங்க. நான் மாறினாலாம் சாப்பிட மாட்டேன். சூடாக சாப்பிட்டு பழகினதுனால எனக்கு வந்து செய்யும் போதே அப்படியே செஞ்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க அம்மா. நல்லா பிசைச்சிக்கலாம். இது சப்பாத்தி மாவு பாடுறதுக்குலாம் வேண்டாம். கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம தோசைக்கல்லை வச்சு நம்ம தட்டை தான் போடுவோம். அதனால உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு நம்ம ரெடி பண்ணலாம். ஊற வைக்கவும் வேண்டாம், ஊற வைக்கணுன்ற அவசியமும் கிடையாது. இதை வந்து உடனே நமக்கு ரெடி பண்ணிவிட்டு நம்ம உடனே கூட சுடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா முருகை விட்டு எடுத்து வச்சுக்கோங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடிச்சிக்கவே முடியாது ஒரு டேஸ்ட்டுக்கு. அவ்வளோதான். இப்போ தவா நல்லா சூடாயிடுச்சு. நம்ம ஒரு மாவு இருந்தோம் இல்லையா, அந்த கப்பிலே நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா தொட்டு தான் நம்மளால் அது ஃபுல்லாக இது பண்ண முடியும். இப்போ தவா நல்லா காஞ்சிடுச்சு. நல்லா ஒரு பால் சைஸில் எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பால் சைஸில் எடுத்துட்டு இப்படி போட்டு தண்ணி இருக்குது எடுத்து தொட்டு இப்படி பண்ணணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோக்கு மெலிசா தட்டுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோக்கு நல்லா நம்மளுக்கு முருகலாகவும் நல்லா டேஸ்டாகவுமே கிடைக்கும். இது போதும். எண்ணெய் கொஞ்சம் சைடில் ஊற்றிக்கலாம். கொஞ்ச நேரம் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ சைட்லலாம் நம்ம எடுத்து விட்டுக்கலாம்.
அப்போ தான் கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது எடுக்கிறதுக்கு. இங்கே பார்த்திங்களா ஸ்மூத்தாக அதுவே மூவ் ஆகுது. இப்போ நம்ம அதை திருப்பி போட்டுக்கலாம். சவுண்டு கேட்குதா? நம்ம சுசுன்னு சைடு நல்லா முருகலாக விட்டு எடுத்தோம்னா செம்மையாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம். அப்போ தான் அது நல்லா ரோஸ்ட் ஆகும். இப்போ தெரியுதுங்களா நல்லா ரோஸ்ட் ஆனது. அவ்வளோதான். இந்த பக்கத்தில் எடுத்துட்டா பசங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். பெரியவனா கூட இன்னும் முறுக்கெலாம் விட்டுருக்கலாம். பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்தாலும் பசங்களாலே சாப்பிட முடியும். சுட சுட அரிசி மாவாடை ரெடி. பாப்பா சூடாக இருக்கு, பார்த்து சாப்பிடு. செம்மையாக இருக்கா? இதை நீங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.